இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பேருந்தில் பாதுகாப்பு பட்டை அணியாதது 16 பயணிகளுக்கு தலா 300 ரிங்கேட் அபராதம். பேருந்து இருக்கையில் பாதுகாப்பு பட்டை அணியாத குற்றத்திற்காக 16 பயணிகளுக்கு தலா 300 ரிங்கேட் அபராதம் விதிக்கும் சம்மன்கள் இன்று வெளியிடப்பட்டன. சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே இன்று கடா அலுஸ்தாரில் விரைவு பேருந்துகளில் திடீர் சோதனை மேற்கொண்ட போது பாதுகாப்பு பட்டை அணியாமல் இருந்த 16 பயணிகளுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு சம்மனுக்கும் அபராத தொகை 300 ரிங்கிட் ஆகும் என்று கடா மாநில சாலை போக்குவரத்து இலாக்காவின் இயக்குனர் ஸ்டியன் வான் லுதாம் தெரிவித்தார். ஜூலை 1 தேதியிலிருந்து பேருந்துகளில் பயணிப்பவர்கள் கட்டாயமாக சீட் பெல்ட் எனப்படும் இருக்கையின் பாதுகாப்பு பட்டையை அணிய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முதலாவது சிறப்பு சோதனை விரைவு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிராக நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பலர் சீட் பெல்ட் அணியாததற்கு காரணம் அசௌகரியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். எனினும் பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவர்கள் கட்டாயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும். இல்லையேல் 300 ரிங்கேட் அபராதத்தை சந்திக்க நேரிடும் என்று ஸ்டியன் வான் லுதாம் நினைவுறுத்தினார். வேலை இழந்தவர்களுக்கு மறுபயிற்சி அளிக்கும் திட்டத்தை நடத்தியதை போல் பாசாங்கு செய்து போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 5 லட்சம் ரிங்கிட் பெற்று சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோவை ஏமாற்றிய குற்றத்திற்காக வர்த்தகர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 3 லட்சம் ரிங்கிட் அபராதம் விதித்தது. கடந்த 2020 ஆண்டுக்கும் 2021 ஆண்டுக்கும் இடையில் சோக்சோவின் பஞ்சானா கர்ஜாயா 1.0 மற்றும் 2.0 திட்டங்களின் கீழ் பணம் கோரி சம்பந்தப்பட்ட வர்த்தகர் உரிமை கோரலை நடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குளோபல் எடுகேஷன் நெட்வொர்க் சுண்டியான் பிரஹாட் நிறுவனத்தின் உரிமையாளரான 52 வயது பி சத்யசீலன் இந்த மோசடியை நடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் நடத்தப்பட்ட சத்யசீலன் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சத்யசீலன் இக்குற்றத்தை புத்ராஜயாவில் உள்ள சோக்சோ அலுவலகத்தில் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக அக்காலகட்டத்தில் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளித்து அவர்களை வேலைக்கு சேர்க்கும் பஞ்சானா கர்ஜாயா திட்டத்தில் நடத்தப்படாத பயிற்சிக்கு பயிற்சியை நடத்தியதை போல் பணம் கேட்டு சத்யசீலன் சோக்சோவை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் காலஞ்சென்ற கெவின் மொராய்ஸ் கொலை வழக்குடன் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை தொடர்பு படுத்தியதாக கூறப்படுவது தொடர்பில் லிம் கிட் சியாங் உட்பட பகத்தான் ஹரப்பான் தலைவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கிற்கு கூட்டரசு நீதிமன்றம் நேற்று முழுமையாக தீர்வு கண்டுள்ளது. இந்த கொலை வழக்கில் எந்த இடத்திலும் நஜீப்பிற்கு தொடர்பு உள்ளது என்று மேற்கோள் காட்டப்படாத நிலையில் இதில் முன்னாள் பிரதமருக்கு தொடர்பு இருப்பது போல் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் லிம் கிட் சியாங் பேசியிருந்தார் என்று நஜீப் தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதேவேளையில் பகத்தான் ஹரப்பான் தலைவர்களும் அவ்வாறே உவமை காட்டி பேசியிருந்ததாக நஜீப்பின் வலைதளத்தை வழிநடத்தி வரும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் நஜீப்பிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆடவர் ஒருவர் தனது ஹோண்டா சிட்டி ரக காரை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு பினாங்கு 2வது பாலத்திலிருந்து கடலில் குதித்த சம்பவம் இன்று அதிகாலையில் நிகழ்ந்துள்ளது. பினாங்கு 2வது பாலத்தின் பத்துகாவானை நோக்கி 14.0 கிலோமீட்டரில் அதிகாலை 4:23 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆடவரின் கைவிடப்பட்ட கார் அவ்வழியே கடந்தவர்களால் அடையாளம் காணப்பட்டு போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. 33 வயது வோங்காஹ்வாய் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த நபரை தேடும் பணியை தீயணைப்பு மீட்பு படை முடுக்கிவிட்டுள்ளதாக பினாங்கு மாநில உதவி இயக்குனர் ஜான் சகுன் தெரிவித்தார். கடல்சார் அமலாக்கப் பிரிவுடன் கூட்டாக இணைந்து பயன் லெப்பாஸ் மற்றும் பகான் ஜெர்மால் நிலையங்களின் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பந்தப்பட்ட கடல் பகுதியில் அந்த ஆடவரை தேடும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் நலன்களை காக்கும் நோக்கில் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகள் நடவடிக்கை குழுவை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்டு அமைத்துள்ளார்.
நேற்று கிள்ளான் விண்டம் அக்மார் விடுதியில் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் 41வது மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பாப்பா ராயுடு மாநில தமிழ் பள்ளிகளின் நலன் காக்கும் குழு அமைக்கப்பட்டதை விளக்கினார். இந்த மாநாட்டில் ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதிலுமிருந்து 99 தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை வெற்றிகரமாக ஒன்றிணைத்தது. இதன் மூலம் மாநிலத்தில் தமிழ் கல்வியை மேம்படுத்துவதில் பள்ளி நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்திணக்கத்தையும் உயர் அர்ப்பணிப்பையும் கொண்டுள்ளனர் என்பதை நிரூபிப்பதாக உள்ளது என்று பாப்பா ராயுடு தமதுரையில் தெரிவித்தார். கொள்கைகளை ஒருங்கிணைத்தல், திட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணித்தல் மற்றும் பள்ளி அளவில் முன்முயற்சிகளை மேற்கொள்ளுதல் முதலியவற்றுக்கு இந்த சிறப்பு நடவடிக்கை குழு துணை நிற்கும் என்பதுடன் அதன் பொறுப்பாளர்களையும் பாப்பா ராயுடு அறிமுகப்படுத்தினார். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி நடவடிக்கை குழுவின் தலைவராக அன்பழகன் ஆறுமுகம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கியிருக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தொடர்ந்து போராடுவேன் என்று குறிப்பிட்ட பாப்பா ராயுடு குறைந்த மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை உயர்த்த தலைமை ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் நமது குழந்தைகளின் கல்வி சிறப்பை மேம்படுத்துவதில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் பாப்பா ராயுடு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் 41வது மாநாட்டு தலைவர் S.S. பாண்டியன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை இரவு திரங்கானு புலாவ் பர்ஹந்தியான் கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து 3 உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமானவர் என்று கூறப்படும் படகோட்டிக்கு போலீசாரின் தடுப்பு காவல் மேலும் 1 நாளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததாக கூறப்படும் 22 வயதுடைய அந்த படகோட்டிக்கான தடுப்பு காவல் நாளை வியாழக்கிழமை வரை நீட்டிக்க பசூட் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் நுர்லியானா முகமது ஜுக்ரி அனுமதி அளித்தார். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் படகோட்டி தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். இரவு 10:30 மணிக்கு நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவத்தில் பினாங்கைச் சேர்ந்த 40 வயது S. ஆறுமுகம், அவரின் 3 வயது மகள் A. சர்விகா மற்றும் அவர்களின் உறவுக்கார பிள்ளையான 10 வயது V. வெண்பணி ஆகியோர் நீரில் மூழ்கி உயிர் இழந்தனர். மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவரின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு செல்வதாக கூறி வெளியே சென்ற ஒரு வர்த்தக பெண்மணியான டத்தின் பேமலா லிம் மர்மமான முறையில் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரை தேடும் பணியை போலீசார் தொடர்ந்து முடுக்கிவிட்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் துணை கமிஷனர் டத்தோ முகமது யூசுப் தெரிவித்தார். அந்த வர்த்தக பெண்மணி காணாமல் போன தினத்திலிருந்து போலீசாரும் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பேமலா காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேக பேர்வழி ஒருவனின் முகத்தோற்றம் வரையப்பட்டது. எனினும் அது வெறும் 40 விழுக்காடு மட்டுமே பொருந்துகிறது என்று டத்தோ முகமது யூசுப் தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் 48 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.